ஆமணக்கு கொட்டை மூலிமா இவ்வளோ பெரிய பயோடெரர் அட்டாக்கை பிளான் பண்ண முடியுமா? ரீசெண்டாக கோயில் பிரசாதத்தில் பாய்சன் கலந்துருப்பாங்க. ஒரு பெரிய பயோடெரர் அட்டாக்கே பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் யாரால நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் டாக்டர்னால தான். அவர் சைனாவில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐஎஸ் கான்டாக்ட் மூலிமா இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த டாக்டர் ரொம்ப மாசமாகவே ஆமணக்கு கொட்டையிலேருந்து ரைசின் அப்படிங்கிற காம்பவுண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ரைசின் அப்படிங்கிறது ரொம்ப டெட்லியான பாய்சன். 6000 மடங்கு சைனைடை விட அதிக பாய்சன் உடையது. இந்த பாய்சனுக்கு டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எதுவுமே கிடையாது. இதை பிரசாதத்தில் கலந்துருந்தா அந்த பாய்சன் இருக்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாய்சனை ஒரு வேளை கலந்து அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே வாந்தி, பேதி, மயக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யாமல் போயிடும். 72 ஹார்ஸில் உயிரே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இந்த பாய்சனுக்கு மருந்தே கிடையாது. நல்ல வேலையாக குஜராத்தோட ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு இவரையும் இவர் கூட இருந்த 2 டெரரிஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி நடக்க இருந்த பயோடெரர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்த ஒரு டாக்டரே இப்படி பண்ணது டாக்டர் கம்யூனிட்டிக்கே ஒரு அவமானம். இந்த பயோடெரர் அட்டாக் பிளான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.